மகாபாரத போர் தொடங்கும் முன் கர்ணனை பாண்டவர்கள் தரப்பில் சேர வேண்டும் என்று கிருஷ்ணர் அழைத்தார். அப்போது இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலில் கிருஷ்ணர் கர்ணனுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கூறுகிறார். கர்ணா, நீ அரச குலத்தில் பிறந்தவன். நீ தர்மபுத்திரனுக்கே அண்ணன். நீ பாண்டவர்கள் தரப்பில் வந்தால் இந்த போர் நீ இல்லாமல் முடிந்துவிடும். நீ ஹஸ்தினாபுரத்தின் அடுத்த பேரரசன் என்றார் கிருஷ்ணர். இதை கேட்ட கர்ணன், கிருஷ்ணா, நீ கூறுவது உண்மைதான். ஆனால் நான் என் நண்பன் துரியோதனனை விட்டுவிட முடியாது. அவன்தான் என்னை அனைவரும் ஒதுக்கிய போது ஏற்றுக்கொண்டான் என்றார் கர்ணன். பின்பு கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். நீயே சொல் கர்ணா, உண்மையான தர்மம் என்ன? அப்போது கர்ணன் முகம் சிந்திக்கிறது. ஆனால் அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்போது கிருஷ்ணர் ஒரு ரகசியத்தை கூறுகிறார். இந்த போர் முடிந்ததும் நீயும் நானும் இந்த உலகில் இருக்க மாட்டோம். ஆனால் ஒருவேளை நம் இருவரும் மறுபிறவி எடுத்தால் நாம் ஒரே தரப்பில் இருப்போம். இந்த வசனம் கேட்டு கர்ணன், கிருஷ்ணா, அந்த பிறவியில் நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்லி கிருஷ்ணரை வழி அனுப்புகிறான். இந்த கதை பொதுவாக மகாபாரதத்தின் முக்கிய நிகழ்வுகளில் சொல்லப்படுவதில்லை. ஆனால் சில புராண கதைகளில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது.